ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வெளியே ரொம்ப மழை பெய்யுது. கொஞ்சம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக தான் நான் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்களா, உங்களுக்கு நியர்பையில் இருந்த டாக்ஸ் எதனா குட்டி போட்டிருந்ததுன்னா, பப்பீஸ் எதனா இருந்ததுன்னா கொஞ்சம் அடைக்கலம் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இந்த சமூகத்தில் இப்போது ரீசெண்டாக போகிற பிரச்சனையை பார்த்திங்கன்னா, நிறைய டாக்ஸ்க்கு ரெஸ்கியூ பண்ணுறதே கஷ்டம்ன்ட்டு, அப்புறம் டாக்ஸ் ஹேட் பண்ணுறவங்க நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் அவங்களாம் கொஞ்சம் கருணை காட்டி இருக்கிற பப்பீஸ்க்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா, எங்கன்னா குட்டி போட்டிருந்ததுன்னா, டாக் குட்டி போட்டிருந்ததுன்னா கொஞ்சம் எதனா தார்பாயோ இல்லைனா எதனா பேனரோ எதனா இருந்ததுன்னா கொஞ்சம் அதை ஒரு ஷெல்டர் மாதிரி மேக் பண்ணி கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்தும் போங்க. கொஞ்சம் அட்டாக் பண்ணவும், குட்டி எதனா பண்ணுறீங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணவும் வரும். கொஞ்சம் தயவு பண்ணி அதை கொஞ்சம் காப்பாற்றினீங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ தான் நான் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் டாக் குட்டி போட்டிருந்தது. 5 பப்பீஸ் போட்டிருந்தது. மரத்துக்கு அடியில் தான் போட்டிருந்தது. நான் இப்போ தான் போயிட்டு ஒரு பாத்ரூம் டோர் வச்சு ப்ளைவுட்டில் அது பிளாஸ்டிக் டோர் வச்சு நான் ஷெல்டர் மாதிரி போட்டு தார்பாய் போட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் இது மாதிரி ஒரு சமூக உதவி பண்ணலாமே. கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணலனாலும் பரவாயில்ல, எங்கன்னா ஒரு இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா, மச்சான் நான் அதை பார்த்துருந்தேன்டா, அங்கே பார்த்தேன்டி நான், நம்ம போய் பண்ணுவோம்டி அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு சிறு உதவி தான். கொஞ்சம் பயந்துட்டு இருக்க வேண்டாம். அதுவும் நம்மளை போல் ஒரு உயிர் தான். அதுக்கு கொஞ்சம் நம்மளை விட கம்மியான அறிவு தான். அது இருந்தாலும் பார்த்துக்கோ. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தயவில் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா மேலும் பெட்டராக இருக்கும். ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ கைஸ். யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.